ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னுடைய கிராமத்து வாழ்க்கையை தாங்க உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் எந்திரிச்சதும் முதல் வேலை சாணி தொளிக்கிற வேலை தாங்க. இப்போ காலையில் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இப்போ வந்து மாட்டு சாணி வேலை தாங்க போய்கிட்டு இருக்கேன். பரவாயில்லைங்க, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் உதவியாக இருக்குங்க. ஏன் இப்படி சொல்கிறீன்னா, ரொம்ப தொலைவிட்டு போகணுமுங்க மாட்டு சாணி அள்ளுறதுக்கு. அங்கேருந்து வரதுக்குள்ளேயே பொழுது விடிஞ்சிருமுங்க. நான் சின்னாளாக இருக்கும்போது அங்கே போய் தாங்க அள்ளியாருவேன். 2 நாளைக்கு அள்ளியாந்து வச்சு கரைச்சி தொளிக்கிறதுங்க. இப்போ வந்து வீட்டுக்கு வீடு பார்த்திங்கன்னா மாடு தாங்க. அதனால கொஞ்சம் உதவியாக இருக்குங்க. ஏன்னா நம்ம எந்திரிச்சதும் பக்கத்துலேயே போய் அள்ளிக்கிறலாம்ல, அதுக்காக தாங்க. இந்த மாடு கொஞ்சம் கோவக்காரதுங்க. சிலுப்புறதை பாருங்கள். கொஞ்சம் என்னங்க, ரொம்பவே கோவக்காரது தாங்க. மாட்டுக்காரங்க இருந்தால் மட்டும்தாங்க சாணி அள்ள முடியும், இல்லாட்டி அள்ள முடியாது. குட்டி வேறு பிஸ்கட் கேட்டு பிசக்கிறான். குட்டி வந்து பிஸ்கட் போடந்தட்டி நம்ம பின்னாடி தாங்க வருவான். இங்கே பாருங்கள், பிஸ்கட்டு போடலைன்னா நம்மளை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே தான் இருப்பான். அவங்க 2 கோழிக்கு நம்ம இறாலி போடணும், அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வேலையே சாணி தொளிச்சிட்டு தாங்க அவங்களுக்கு வந்து நான் வந்து இற கொடுப்பேன். எப்போவுமே வெள்ளனத்தில் எழுந்திரிச்சு சாணி தொளிச்சிருவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பனி உழுகிற மாதம் மட்டும் கொஞ்சம் லேட்டு தாங்க. ஏன்னா முதல் வேலை காலையில் எந்திரிச்சதும் சாணி தொளிக்கிறதாங்க முதல் வேலையே. ரொம்ப ஏகம் மட்டும்லாம் போட மாட்டீங்க, சும்மா அங்கன மட்டும்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மழை பேஞ்சா நம்ம வாசம் வந்து ரொம்ப மண்ணாகவும் சொத சொதன்னு ஆயிருமுங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா பக்கெட்டும் தொளிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. வாசம் சூப்பராக இருக்கும் தொளிச்சிட்டோம்னா. ஏன்னா ஒரு மழைக்கு தாங்காதுங்க, ரொம்பவே சொத சொதன்னு ஆயிரும். நம்ம சாவலும் கோழியும் எப்போ போடுவீன்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்த விட்டு நகரவே இல்லைங்க. வாசை கூட்டி கோலம் போட்டு அதுக்கப்புறம் தாங்க அவங்களுக்கு வந்து நான் வந்து கொடுப்பேன். அதுக்கு தட்டியும் பார்த்தீங்கன்னா பறக்கவே போகாதுங்க, அங்கனே தாங்க நிற்குங்க. காலையில் எந்திரிச்சதும் முதல் வேலை இதாங்க. கோலம் எனக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டாச்சுங்க. ரொம்ப பெருசாலாம் போட மாட்டீங்க, சும்மா குட்டி குட்டி கோலமாக போட்டுருவீங்க. ஏதாச்சும் ஒரு விசேஷம் அதுக வந்தால் தாங்க பெரிய கோலம்லாம் போடுவேன். அப்படி இல்லாட்டி குட்டி கோலமாக போட்டுட்டு விட்டுருவீங்க. தம்பி வந்துட்டு பால் பண்ணைக்கு போயிருக்கான், பால் வாங்கியார. நான் அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து மொழிகிட்டு இருக்கீங்க. வெள்ளி செவ்வாய்க்கெலாம் மொழுக மாட்டீங்க. வெள்ளி செவ்வாய்க்கு வந்து வீடு எதுவுமே வந்து கழுவ மாட்டேன். மற்ற நாள் வந்து கழுவுவீங்க, மொழுகுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பொறுமை தாங்காதுங்க. கோழிகளை கூப்பிட்டு நம்ம வந்து கொடுக்க ஆரம்பித்தாச்சுங்க. மற்ற கோழியெல்லாம் காணோமுங்க. கோவிச்சுக்கிட்டு என்னமோ போயிடுச்சோ என்னமோ தெரியல, காணோமுங்க. நானும் கூப்பிட்டு பார்த்து காணோம். இதுதாங்க என்னுடைய வந்து வீடுங்க. பார்த்திங்கன்னா அந்த கோழியை பூரா காணோமுங்க. இது கொஞ்சம் கோழி வந்து கோவக்கார கோழிங்க. மற்ற எந்த கோழியும் வரவிடாது. நம்ம பார்த்திங்கன்னா சாணி போட்டு மொழுகி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வந்து பால் வாங்கியாந்து டீ போட்டாச்சுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா கேஸில் வச்சு டீ சாப்பிட்றதுலாம் பிடிக்காதுங்க. அப்படி இருந்தாலும் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் தாங்க வந்து சமைச்சி சாப்பிட விரும்புவேன். எனக்கு ரொம்பவே பிடிக்குமுங்க. இட்லி தோசை எதாக இருந்தாலும் அடுப்பை சுற்றி உட்காந்துக்கிட்டு எல்லாருமே சாப்பிடுவோமுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குமுங்க. அதே மாதிரி தாங்க இப்போ டீ போட்டு நம்ம கையில் டீ போட்டு குடிக்கிற மாதிரி இருக்காதுங்க. நான் கடைக்கெலாம் போய் வாங்கி சாப்பிட மாட்டேங்க. டீ போட்டு ஆற்றி வச்சாச்சுங்க. ஆனால் பாருங்கள், இன்னும் எந்திரிச்சு வரவே இல்லைங்க யாருமே. லீவ் அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டு தாங்க. ஸ்கூல் போகிற டைம் மட்டும்தாங்க வெள்ளனத்தில் வந்து எந்திரிச்சு வருவாங்க. அதுக்கு தட்டியும் பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு எந்திரிக்கவே மாட்டாதுங்க. நான் பார்த்தீங்கன்னா சர்க்கரை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஆற்றி வைக்கந்தட்டி வரமாட்டாங்கங்க. ஊசி போட்டு வந்து எவ்வளோ நேரமுங்க, டீ கடைக்கார மாதிரி நான் டீ ஆற்றிக்கிட்டு குழுக்குழுன்னு போயிரும்போ இருக்குங்க. ஒரு வழியாக வந்துட்டாங்கங்க. குட்டி வேற இப்போயாச்சும் பிஸ்கட் போடுமான்னு அது வேற எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு வழியாக டீ குடிக்க வந்தாச்சுங்க. ஆளுக்கு ஒரு பிஸ்கட்டை கொடுத்து சமாளிக்க முடியலைங்க. ஒவ்வொரு நாளைக்கு வெள்ளனத்தில் வந்துடுவாங்கங்க, ஒவ்வொரு நாளைக்கு இப்படித்தாங்க. அந்த டீ குளுத்து போய் வந்தால் தாங்க வந்து குடிப்பாங்க. குட்டிக்கு வாங்கியிருந்த பிஸ்கட்டையும் தூக்கி நைட்டே சாப்பிட்டாங்க இருக்குங்க. அது ஏன் பிஸ்கட்டை கொடுத்தே ஆகணும்னு அது பழி அடிக்குது பாருங்கள். குட்டி வந்து ரொம்பவே நல்லவங்க, எங்கேயுமே போக மாட்டேங்க. நம்ம வீடை வந்து அப்படி பாதுகாத்துக்குருவான். அவனுக்கு இவங்களோட சேர்ந்தே தான் பிஸ்கட்லாம் வாங்கிடுவாங்க. இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ரீல்ஸ் பண்ணையில் வெத்தலை கொடி வந்து
வெத்தலை கொடியை வந்து சாமி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு சாமிங்க. வெத்தலையும் வந்து கேட்பாங்கங்க, வெத்தலை கொடுப்பீங்க எல்லாத்துக்குமே. அவ்வளோதாங்க, நம்முடைய வேலையை முடிச்சாச்சுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாது.